காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் எப்படியெல்லாம் புறக்கணிச்சாங்க, எப்படிப்பட்ட இன்சென்டிவான சொற்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த நாள் மற்ற நாட்களை போல இல்லாம இது வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டும் கிடையாது. மாற்றுத்திறனாளி தினம் நடக்கிறதா ஒரு தகவல் வருது, சிஎம் ப்ரோக்ராம். அதில் இப்போ நீங்கள் ஒருவேளை பத்திரிகையாளர் போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி போராட்டம் நடக்குது அப்படின்ற தகவலை கொஞ்சம் கேள்வியாக எழுப்பினீங்கன்னா, பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கம் 4% இடஒதுக்கீடை பின்பற்றினாங்கன்னா பின்பற்றலை. அந்த நாளை உலக மாற்றுத்திறனாளிகளாக நாளை அறிவிச்சு கொண்டாடுகிற ஐநா அமைப்புக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெருமைப்படுறோம். மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதியாக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காரு ஸ்டாலின். அதாவது மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கிற மனுக்களை குப்பையில தூக்கி வீசும் இந்த அரசு, அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காத விடியாத அரசு, மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதியாக்கி அவர்களையே மனு வாங்க வைக்க போகுதான். காதை கொஞ்சம் தூக்கி காட்டுனா ஊசிக்கு பதிலா உலக்கைய வச்சு குத்துவாங்களாம். அப்படிதான் இருக்கு. ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளை வச்சு இந்த நாடகத்தை நடத்தும் போது இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரசு பணிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்ப அதை அமல்படுத்தாம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சொன்னதை செய்யலனா பரவாயில்ல, ஸ்டாலின் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பணியிடங்களை கிடைக்க விடாம ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காரா. அரசாங்கம் 4% இடஒதுக்கீடை பின்பற்றினாங்கன்னா பின்பற்றலை. எதனால சொல்றேன்னா, 160க்கு மேற்பட்ட துறைகள் இருக்கு. அதுல அரசு ஊழியர்கள் ஏறக்குறைய கணக்கெடுத்தா 12 லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு வேலை செய்வாங்க. அதில் 4% இடஒதுக்கீடு அப்படின்ற போது நாங்கள் 12,000 பேர் வேலையில் இடம் பெற்றிருக்கணும். ஆனால் 12,000 பேர் அரசு வேலையில் இல்லை. இதன் மூலமாகவே அவங்க எங்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறேன். கேட்டீங்களா? மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பை கொடுக்காம இப்ப தேர்தல் வருவதால உள்ளாட்சி பிரதிநிதியாக்குற நீங்களே மனுவை வாங்கலாம், நீங்களே தீர்வு காணலாம் அப்படின்னு போகாத ஊருக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஆக மொத்தம் மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றுவதோடு மட்டுமல்லாம அவர்களை வைத்து விளம்பரம் செய்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு ஸ்டாலின். இது துரோகம் இல்லையா? இந்த துரோகத்திற்கு மக்கள் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க என்பதுதான் இப்போது எல்லார் முன்னாடியும் இருக்கக்கூடிய கேள்வி.